வைத்திய தினேஷ் குண்டுராவ் அவர்கள் முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்க இருக்கிறது. We are going to start a new era in தமிழ்நாடு. எனவே அருமை நண்பர்களே, மிகுந்த கட்டுப்பாடோடு தொடக்க உரையும் வரவேற்புரையும் நிகழ்த்துவார். தமிழகத்தினுடைய புதிய பொறுப்பாளராக வருகை புரிந்திருக்கிற திரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள் இங்கே தலைமையேற்றிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு தினேஷ் அவர்கள் நம்முடைய முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ் அவர்களுடைய புதல்வர் ஆவார். தொடர்ச்சியாக தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் திரு தினேஷ் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி அது. எனவேதான் அவரை தமிழகத்திற்கு பொறுப்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் நியமித்திருக்கிறார். எனவே அவர்களை வருக வருக என நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அகில இந்திய தொலை தொடர்புத்துறை அகில இந்திய செய்தி தொடர்பாளர் திரு குஷ்பு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் தலைவர் தங்கபால் அவர்கள், தலைவர் EVKS அவர்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களை வரவேற்கிறேன். நம்முடைய அகில இந்திய செயலாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு கடுமையாக பணியாற்றக்கூடிய செயலாளர் அவர். தெளிவாகவும் விளக்கமாகவும் தமிழகத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள் தன்னுடைய துறையின் தோழர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கும் நன்றி சொல்லி திரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள் தன்னுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு திரு தினேஷ் அவர்கள் வருகை புரிந்திருப்பதனுடைய நோக்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டவிரோத விவசாயிகள் மசோதா 3 மசோதாக்களையும் எதிர்ப்பது எதற்காக என்பதை சொல்வதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு வரியில் சொல்வோம் என்று சொன்னால், விவசாயிகளுக்கு மிக எதிர்ப்பான விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய ஒவ்வொரு முக்கிய துறைகளையும் தனக்கு வேண்டிய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சட்டத்தை போடுகிறார் மோடி. இந்தியாவின் ஜனநாயகத்தை பன்முகத்தன்மையை அழிப்பதற்கு இதைவிட வேறு எந்த செயலும் வேண்டாம். உதாரணமாக தொலைத்தொடர்பு, BSNL ஒரு வெற்றிகரமான நிறுவனம், அரசினுடைய நிறுவனம். ஆனால் BSNLக்கு 4G கொடுக்காமல் தனியாருக்கு கொடுத்தார். அதன் மூலமாக BSNL இயற்கையாகவே மரணமடைகிற ஒரு செயல் நடைபெற்றது. அதன் பிறகு தனியாரிலும் தனக்கு வேண்டியவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக போட்டியாளர்களை அழித்தார்.
ஏர்செல் அழிக்கப்பட்டது. இப்பொழுது ஏர்டெல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் அதன் பிறகு ஜியோ மட்டும்தான் இருக்கும். எனவே 130 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தினுடைய தொலைத்தொடர்பை ஒரு தனிநபருக்கு இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. பொது சொத்துக்கள், பொது உடைமை என்பதையெல்லாம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரசாங்க நிறுவனங்கள் அழிக்கப்படுகின்றன. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய 3 மசோதாக்கள், விவசாயிகளுக்கு எதிர்ப்பான மசோதாக்கள். விவசாயிகள் பெரிய சந்தையை எதிர்பார்க்கிறார்கள். உலகத்திலேயே சிறு விவசாயிகள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா தான். எனவே அவர்களுக்கு பெரிய சந்தை வேண்டும். தன்னுடைய விளைபொருள்களை தனக்கு விரும்புகிறவர்களிடம் விற்கின்ற உரிமை அவர்களுக்கு வேண்டும். பேரம் பேசி விற்கின்ற உரிமை வேண்டும். ஆனால் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அவைகளெல்லாம் தடுக்கப்படுகின்றன. ஒப்பந்த விவசாயம் தான் இனிமேல் நடக்கும். ஒரு மிகப்பெரிய முதலாளி 2 மாவட்டம் 3 மாவட்டங்களை ஒப்பந்தத்திற்கு எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு மாநிலத்தை ஒப்பந்தத்திற்கு எடுத்துக்கொண்டு ஒப்பந்த முறையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் பயிரிட வேண்டும். அவர் என்ன விலை வைக்கிறாரோ அந்த விலைக்குத்தான் நாம் விற்க வேண்டும். இதைவிட சர்வாதிகாரம் இந்த தேசத்தில் இருக்க முடியாது. எனவேதான் அன்னை சோனியா காந்தி, அன்னை ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. அதை பற்றி விளக்கி சொல்வதற்காக திரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். To thank the Honorable President of TNCC, Shri Alagiri ji, for giving a very warm welcome on my first visit to Chennai after being appointed by Srimati Sonia Gandhi ji and Shri Rahul Gandhi ji as in charge of Tamil Nadu, and I want to thank him and all his office bearers, all his district presidents and all the other leaders who came today at the airport and have welcomed me in a very warm and loving manner. Along with me, our AICC Secretary, Shri Srivala Prasad ji is here, and all the other state leaders. We have already been welcomed by the Honorable President. Shri Avalnavan ji, Shri Tanga Babu ji, Shri Kushbu ji, Srimati Kushbu ji, then our working presidents, Mohan Kumar Mangalam, Mr. Mayur Ajay Kumar, Shri Triveni Parsu ji, Mr. Peter Alphonse, CLP leaders, Shri Ramaswamy, and all other central organization presidents, department presidents, all of any lead, I do not, if I missed out any leader's name, please forgive me. So, this is my first visit. Tamil Nadu and Karnataka, we are neighboring states. We have a long history, and Tamil Nadu is one of the states which has always fought for its identity, its culture, and many of us in other states, we draw inspiration from Tamil Nadu, because the way Tamil people fight for their language, for their heritage, for their culture, it impacts everybody else. This assignment that has been given to me by AICC, I am very happy to be over here. I am looking forward to working with all the Congress leaders, Congress workers, and build the party, build the organization, and get prepared for the forthcoming assembly elections, and to see that the alliance, DMK Congress alliance, forms the government in the next election. So today, the main issue that I have come to address is what is happening in the country, what is happening in the parliament, and how the BJP government in Delhi is undermining
constitutional machinery, institutions are being destroyed, and a dictatorship has taken control of this country. We saw what happened in the Rajya Sabha 3 days back. Today there is an assault on the federal structure of the country. Every decision that the government of India is making, the BJP is making, it is encroaching upon the authority and the powers of the state and trying to take more power into its own hands. If you see all the policies today, if you look at the GST, what has happened today is states have lost the power to impose tax, to collect tax, and when we need the central funds, there is no automatic mechanism. Today states have to go to center and request the central government to release the money that is due to the state. That is what we have seen that has happened in the GST Council. What is legally bound money that has been transferred to the state, whether it's Tamil Nadu, whether it is Karnataka, whether it is any state, the central government has been delaying payments of those monies and also not complying with its own rules that the GST Council and the Constitution, that the act of the GST Act that was made, not following those rules. So that is one issue. Then you've seen the national education policy issue. With this new NEP that Government of India is coming out with, it is encroaching upon the authorities of the state. What are the subjects? What is the curriculum? In what way it has to be taught? What are the subjects? This control has always been with the state governments. Now with the new NEP, they are trying to take that power to itself. So this is again an encroachment on the federal structure. If you see the NEET exams, every state has got its own examinations. Karnataka has got its own examinations. Tamil Nadu has got its own examinations. Now we have to follow what the Government of India says. Our students, our youngsters have now to prepare themselves as per the direction of the Government of India. What subjects, what type of exam, all that is fixed by them. So cooperative federalism that Modi ji spoke about is only in words. What he is doing is taking the full control, and he wants the states to be at the states have lost their power, they are losing their power, and they have to be dependent upon the center. Now even if you see these new acts that have come, the APMC and these 3 ordinances, that new bills that have been passed, again it is encroaching upon the state powers, whether it is the agriculture sector, whether it is the agriculture marketing sector. This is in fact demolishing that sector. Tomorrow farmers all across the country are agitating. Why are they agitating? From Punjab to Kerala, farmers are agitating, laborers are agitating. Why are they agitating? Because Government of India has not bothered to talk to anybody. When you make an ordinance, when you make a bill like this, which is going to affect crores of people's lives, should there not be discussion? Should they not talk to state governments? What do you think of this bill that we are bringing? What is your opinion on this bill? Should they not talk to farmer organizations? Should they not discuss with the farmers? What is your opinion? And we saw what happened in the parliament when the opposition parties were saying, refer this bill to a select committee, refer this bill to a standing committee, let us discuss it there, because this has got various implications. Unfortunately, they did not even listen to any of the opposition party leaders, and in the Rajya Sabha, when they were going to lose the vote, they created a situation and the deputy chairman violated all rules
and the rights of the parliament members were scuttled, and the bill was passed in that situation. And after that, they have even expelled the opposition party MLAs from the house. So, what kind of democracy are we living in? This is the fundamental question that we are all asking. How is the system, how is this country today? All the poor people, look at any policy that the government of India makes. Yesterday they passed the labour law. What does the labour law say? Today if somebody has to, some labourers, unions have to go for a strike, they have to give 60 days notice to the factory. Before 60 days they cannot have a strike. Any factory above 300, below 300 members did not have a union. They can be employees, workers can be removed at any time. So labourers' rights are being curtailed. Farmers are they are going to lose their protection, regulation, everything is going to go. Who is benefiting from all this? It is the capitalist, rich, big corporate companies which are going to take control. That is what is happening today. The BJP is selling this country. I'll make that serious allegation. Selling the assets of the country. Selling the value, the wealth of this country to go into few people's hands. Somebody like Mr. Ambani, somebody like Mr. Adani will be holding the retail business, will be holding the telecom business, they will be running the airports, they will be running the railways, they will be running the markets. So why do we need a government in the future if everything is going to be controlled by these corporate companies? And what do corporate companies do? They exploit. For them profit is that is the main intention, to make more profit. So this is what is happening, and Congress and other parties, we have decided to take this issue up in a very big way. And on 28th, all across the country, there will be marches to the Raj Bhavan. But here in Tamil Nadu, all alliance parties together on 28th will be protesting against the anti-farmer, anti-labor laws that Government of India has made. And we will be taking up programs, a signature campaign from all the farmers across the state, across the country, collecting minimum 2 crore signatures. And on November 14th, on Sri Jawaharlal Nehru's birthday, we will be meeting the President to request him that all these acts of the government needs to be curtailed, needs to be controlled, otherwise there is going to be economic chaos in this country. The government has failed in every front, economic front they have failed, every front they have failed. So these are the important issues that we are facing today. So if you see what all they have done in these new acts, I do not want to go into the details because there are lots of details, but ultimately what is going to happen is the marketing systems is going to collapse. It is going to be for the farmer, whenever he produces something, he'll have to be dependent upon the private companies, and there will be no regulation. MSP system will collapse, procurement will collapse, revenues for the state government, because every state government gets revenue from the I don't know what they call in Tamil Nadu, APMC only they call? Markets. So here also state government will lose revenue from the markets because we charge market fees, cess, and we use that money to develop markets, to use that for development of agriculture, that is going to go. So ultimately, we are seeing an assault on the democratic policy, democratic values of this country by the Modi government. And who is supporting this Modi government? Who is supporting this anti-federalism policies of the Modi government? In Tamil Nadu, BJP, AIDMK is supporting. Today everybody knows AIDMK and BJP are together. And today when the state's interest is being harmed, when the state's
authority, state's power is being diminished by the policies and actions of the central government, if the state governments do not talk properly back to them, do not unite together, then tomorrow everything will be in the control of Delhi. They want one country, we all want one country. India is a united country, but they want one culture, they want one language, they want everything has to be in the control of them. They do not believe in diversity, they do not believe in freedom of expression. So this is the fundamental question that we are looking, that how do we save this country from this authoritarian rule? So as here in Tamil Nadu, I am sure that Congress, we will raise our voice, we will take up the cause of the people, of the farmer, of the laborer, of the poor man, and fight for them, and see that in the future we see that the government in Delhi will change, because if the BJP continues to be in government in Delhi, I will say that this country will face a very, very dark future. So our aim is to unite all political parties to take down this challenge, to fight against this authoritarian, autocratic rule of Mr. Modi, and bring what has always been the culture of India, what has been done by the Congress for 70 years under Nehru, under Shastri, under Srimati Indira Gandhi, Rajiv Gandhi, Dr. Manmohan Singh. We have always respected everyone's language, everyone's culture, everyone's opinions. I remember Sri Jawaharlal Nehru, when the language issue came, he told the people of Tamil Nadu, as long as people of Tamil Nadu wants Tamil as their main language, nobody can change it. That was a promise made by Jawaharlal Nehru. So this is the kind of leadership that we want, which is accommodating, which listens, which hears people. But that is not the case today. Nobody can ask Mr. Modi a question. Nobody can tell him anything. Whatever he says, you have to hear. And he is running this country as if nobody can question him. That is not democracy. In the 6.5 years, not one press conference our Prime Minister has done. Nobody has been able to ask him any question, even in Parliament. He doesn't even attend Parliament. He comes to Parliament, gives a long speech and goes. So this is the issue, and we will take up the cause of the people. And Congress Party in Tamil Nadu, we will fight, we will unite, and we will build the party in the state. So I thank you very much.